ஒரு 50 ஆண்டு காலத்திற்குள்ளேயே ஒரு போராட்டத்தின் நினைவுகள் அடுத்தடுத்த தலைமுறைக்கு கடத்தப்படாவிட்டால், அவர்கள் தங்கள் வரலாற்றை உணராவிட்டால் என்ன நடக்கும் என்பதற்கு உலகத்தில் பல்வேறு சான்றுகள் இருக்கின்றன. அப்படியான ஒரு போராட்டம், ஒரு போர்தான் தமிழ்நாட்டில் நடந்து கொண்டிருக்கின்ற இந்தி திணிப்புக்கு எதிரான போர். இந்தி எதிர்ப்பு போர்னே வச்சுக்கலாம், தப்பு இல்லை. அது 1938 எல்லாரும் தொடங்கினார்கள். ராஜாஜி வந்தார். அவர் ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாலேயே அந்த பிரச்சனை தொடங்கிவிட்டது. இந்த வரலாற்றை புரிந்து கொள்வதற்கு நண்பர்களே, ஒன்றை நாம் கவனமாக வச்சுக்கணும். இந்த இந்தி திணிப்பை செய்வது என்பது பிஜேபியா, காங்கிரஸா? காங்கிரஸ் மட்டுமா? இல்லை, எல்லாரும் மத்தியில் ஆட்சியில் இருப்பவர்கள் அதைத்தான் செய்வார்கள். ஏன் செய்கிறார்கள் என்றால், ஆட்சி மாறலாம், காட்சி மாறாது என்பதைப் போல அவர்களுடைய நிர்வாக அமைப்பு இருக்கு இல்லையா, அந்த நிர்வாக அமைப்பை தங்கள் கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருப்பவர்கள் சமஸ்கிருத மொழி பற்றாளர்கள்.